காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. வவுனியாவில் நிலநடுக்கம், இலட்சக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு. MP வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாளை இலங்கைக்கு விஜயம். நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை காலநிலை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகபட்சம் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வவுனியாவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று இரவு 10:55 முதல் 11:10 மணி வரை இந்த நிலநடுக்கம் பதிவானதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. வவுனியா, மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ரிக்டர் அளவுகோலில் 2.3 பதிவானதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. பல்லஹெரே, மககன தராவ மற்றும் ஹக்மன ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வு வவுனியா மக்களாலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த நாட்டின் தனியார் துறை பணியாளர்கள் 2 சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துகின்றனர். அதேபோல் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். 10 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைக்கு மத்தியிலேயே இப்போது புதிதாக மேலும் வரி அறவிட தீர்மானித்துள்ளார்கள். அரச வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே வாடகை வருமான வரி அறவிடப்படுவதாக ஜனாதிபதி கூறுகின்றார். உள்நாட்டு தேசிய உற்பத்தி ஊடாக வருமானத்தினை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு மக்கள் மீது வரிச்சுமைகளை அதிகரிப்பதன் மூலம் மேலும் நெருக்கடி நிலை ஏற்படும். ஜனாதிபதி இந்த நாட்டில் மேலும் ஆட்சிக்கு நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். நாட்டில் வரிச்சுமையை அதிகரிப்பதற்காகவே அவர்கள் அதனை கோருகின்றார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுகின்றது என தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி S. ஜெயசங்கர் நாளை இலங்கை வர உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்திற்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின் பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.